அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பார்க்கப் போகும் தலைப்பு மிகவும் முக்கியமானது. பணம், ரிஸ்க், வாழ்க்கையில் பரக்கத். இவை அதிகரிக்கப் போகிறது என்பதற்கான 7 நல்ல அறிகுறிகள் என்ன? நம்மில் பலர் பணக்கஷ்டத்தில் இருக்கலாம், கடன் இருக்கலாம், வருமானம் போதாமல் இருக்கலாம், எவ்வளவு முயற்சி செய்தாலும் பணம் கையில் தங்காமல் இருக்கலாம். சில நேரங்களில் என்ன செய்வது, எப்போது இந்த கஷ்டம் தீரும் என்று மனம் உடைந்து போகலாம். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துவிடாதீர்கள். ரிஸ்கின் உரிமையாளர் அல்லாஹ். நாம் முயற்சி செய்கிறோம், நாம் உழைக்கிறோம், நாம் துஆ செய்கிறோம். ஆனால் ரிஸ்கை வழங்குபவன் அல்லாஹ். அதனால் பணக்கஷ்டம் வந்துவிட்டது என்பதற்காக அல்லாஹ் என்னை மறந்துவிட்டான் என்று ஒருபோதும் நினைக்கக்கூடாது. சில நேரங்களில் தாமதம் கூட அல்லாஹ்வின் திட்டமாக இருக்கலாம். இப்போது அந்த 7 நல்ல அறிகுறிகளை பார்ப்போம். முதல் அறிகுறி, துஆ செய்யும் ஆர்வம் அதிகரிப்பது. உங்களுக்கு முன்பு துஆ செய்யும் பழக்கம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது கஷ்டம் வந்தவுடன் கைகளை உயர்த்தி, யா அல்லாஹ், எனக்கு உதவி செய் என்று கேட்கத் தொடங்குகிறீர்கள். இதுவே ஒரு பெரிய நன்மை. ஏனென்றால் கஷ்டம் உங்களை அல்லாஹ்விடம் கொண்டு செல்கிறது. பணம் இருந்தபோது அல்லாஹ்வை நினைக்காத ஒருவர், பணம் இல்லாதபோது இரவு நேரத்தில் எழுந்து அல்லாஹ்விடம் அழுகிறார். அந்த கண்ணீரை அல்லாஹ் அறியாதவன் அல்ல. நீங்கள் யாரிடமும் சொல்ல முடியாது உங்கள் பிரச்சனையை அல்லாஹ்விடம் சொல்லும்போது அது வீணாகாது. அதனால் பணக்கஷ்டத்தில் இருக்கும்போது என் துஆ ஏன் நிறைவேறவில்லை என்று மட்டும் நினைக்காதீர்கள். அதற்கு பதிலாக, அல்லாஹ் என்னை தன்னிடம் திரும்ப அழைக்கிறானோ என்று சிந்தியுங்கள். இரண்டாவது அறிகுறி, தொழுகையின் மீது ஆர்வம் வருவது. சில நேரங்களில் வாழ்க்கையில் பிரச்சனை வந்த பிறகுதான் தொழுகையின் மதிப்பு நமக்கு புரியும். ஃபஜ்ர் தொழுகைக்கு எழ வேண்டும் என்று நினைக்கிறோம். தொழுகையை நேரத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று முயற்சி செய்கிறோம். சுஜூதில் நீண்ட நேரம் இருக்க வேண்டும் என்று மனம் விரும்புகிறது. அன்பானவர்களே, அந்த மாற்றத்தை சாதாரணமாக நினைக்காதீர்கள். நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வை நோக்கி திரும்புவது மிகப்பெரிய நன்மை. பணம் மட்டும் வாழ்க்கையின் வெற்றி அல்ல. அல்லாஹ்வுடன் நம்முடைய தொடர்பு நல்லதாக மாறுவது மிகப்பெரிய வெற்றி. மூன்றாவது அறிகுறி, குர்ஆன் மீது மனம் ஈர்ப்பது. முன்பு குர்ஆனை திறக்கவே மனம் வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது சிறிது குர்ஆன் ஓத வேண்டும் என்று மனம் சொல்லலாம். ஒரு வசனம் கேட்டாலே மனம் அமைதியாகலாம். ஒரு சூறாவை மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும் என்று தோன்றலாம். அந்த நேரத்தில் குர்ஆனை விட்டு விலகாதீர்கள். பணம் தேவைப்படும்போது மட்டும் அல்ல, பணம் கிடைத்த பிறகும் குர்ஆனுடன் தொடர்பை வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நமக்கு தேவைப்படுவது பணம் மட்டும் அல்ல, பரக்கத்துடன் கூடிய ரிஸ்க். பணம் அதிகமாக இருந்தாலும் பரக்கத் இல்லையென்றால் மன அமைதி இல்லாமல் போகலாம். சிறிய வருமானமாக இருந்தாலும் பரக்கத் இருந்தால் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கலாம். நான்காவது அறிகுறி, ஹலாலாக சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம். இது மிகவும் முக்கியமானது. பணக்கஷ்டம் வந்தவுடன் எப்படியாவது பணம் வரவேண்டும் என்று நினைக்கக்கூடாது. ஹராமான வழியில் வரும் பணம் நம்முடைய வாழ்க்கைக்கு நன்மையை கொண்டு வராது. அதனால், யா அல்லாஹ், எனக்கு ஹலாலான ரிஸ்கை வழங்கு, அதில் பரக்கத் கொடு என்று கேளுங்கள். வேலை தேடுங்கள், தொழில் செய்யுங்கள், உங்களால் முடிந்த திறமையை பயன்படுத்துங்கள். சிறிய வேலை என்றாலும் ஹலாலாக இருந்தால் அதை சிறுமையாக நினைக்காதீர்கள். அல்லாஹ்விடம் ரிஸ்க் கேட்பதுடன் நாம் முயற்சியும் செய்ய வேண்டும். துஆவும் முயற்சியும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஐந்தாவது அறிகுறி, சதகா கொடுக்க மனம் வருவது. என்னிடம் பணமே இல்லை, நான் எப்படி தர்மம் செய்வது என்று சிலர் நினைப்பார்கள்.
ஆனால் சதகா என்பது பணம் மட்டும் அல்ல. ஒருவருக்கு நல்ல வார்த்தை சொல்வதும் நன்மையாக இருக்கலாம். ஒருவருக்கு உதவி செய்வதும் நன்மை. ஒருவரின் சுமையை குறைப்பதும் நன்மை. ஒருவரை மகிழ்ச்சியாக்குவதும் நன்மை. அதனால் உங்களால் முடிந்த அளவு நல்லதைச் செய்யுங்கள். ஆனால் ஒரு விஷயம், நான் இதை கொடுத்தால் நாளைக்கே எனக்கு 10,000 ரூபாய் வரும் என்று வியாபார ஒப்பந்தம் போல நினைக்கக்கூடாது. சதகா அல்லாஹ்வின் திருப்திக்காக, அல்லாஹ்விடம் நன்மையை எதிர்பார்த்து செய்ய வேண்டும். 6வது அறிகுறி, அல்லாஹ்வின் மீது தவக்குல் அதிகரிப்பது. இதுதான் மிக முக்கியமான ஒன்று. நாம் முயற்சி செய்கிறோம், ஆனால் முடிவு அல்லாஹ்வுடையது. நாம் வேலைக்கு விண்ணப்பிக்கிறோம், தொழில் தொடங்குகிறோம், வாடிக்கையாளர்களை தேடுகிறோம், வருமானத்தை அதிகரிக்க முயற்சி செய்கிறோம். ஆனால் மனதில், எனக்கு ரிஸ்க் கொடுப்பவன் அல்லாஹ் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். ஒரு கதவு மூடப்பட்டால், என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைக்காதீர்கள். அல்லாஹ் விரும்பினால் அதைவிட சிறந்த கதவைத் திறக்க முடியும். நாம் பார்க்காத இடத்திலிருந்தும் ரிஸ்க் வர முடியும். 7வது அறிகுறி, கிடைத்த சிறிய நிஃபத்துகளுக்கு நன்றி கூறுவது. இது மிகவும் அழகான மாற்றம். முன்பு, என்னிடம் எதுவுமே இல்லை என்று நினைத்திருக்கலாம். ஆனால் இப்போது, அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு உணவு இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு உடல் நலம் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு குடும்பம் இருக்கிறது என்று நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறீர்கள். நன்றி என்பது நம் பார்வையை மாற்றுகிறது. நம்மிடம் இல்லாததை மட்டும் பார்ப்பதற்கு பதிலாக, அல்லாஹ் ஏற்கனவே கொடுத்திருப்பதை பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதனால் பணம் குறைவாக இருந்தாலும், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள். கஷ்டம் இருந்தாலும், அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான் என்று நம்புங்கள். கஷ்டங்களையும் நீக்கி, ஹலாலான ரிஸ்கை அதிகப்படுத்தி, உங்கள் வீடுகளில் பரக்கத்தையும் நிம்மதியையும் வழங்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் அன்பானவர்களுக்கும் பகிருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.